கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே விபத்தில் 9 பேர் பலியான சம்பவத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் தாஹா அலி மீது போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்துள்ளனர். எழுத்தூர் பகுதியில் நேற்று டயர் வெடித்ததால் அரசு பேருந்து 2 கார்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. தற்பொழுது இந்த விபத்திற்கு காரணமான அரசு பேருந்து ஓட்டுநர் தாஹா அலி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே விபத்தில் 9 பேர் பலியான சம்பவத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் தாஹா அலி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். எழுத்தூர் பகுதியில் நேற்று டயர் வெடித்து கார் மீது மோதிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது அரசு பேருந்து ஓட்டுநர் தாஹா அலி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். விருத்தாச்சலம் அருகே நேற்று தேசிய நெடுஞ்சாலையில ஏற்பட்ட கோர விபத்துல 9 பேர் உயிரிழந்த விவகாரத்துல தற்போது அரசு அந்த பேருந்து ஓட்டுநர் தாஹா அலி அப்படிங்கிறவர் மீது காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த ராமநத்தம் காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்ட பகுதியில திருச்சி சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில எழுந்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல பேருந்து நிலையத்தின அருகே சென்று கொண்டிருந்த போது திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தோட முன்பக்க சக்கரம் வெடித்ததால ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சென்ட்ரல் மீடியனை தாண்டி எதிர் திசையில வந்த இனோவா மற்றும் ஜைலோ ஆகிய கார்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாச்சு. இதனால சம்பவ இடத்திலேயே 7 பேர் உயிரிழந்த நிலையில மருத்துவமனையில 2 உயிரிழந்தாங்க. இது குறித்து தகவல் இருந்த ராமநத்தம் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் உதவியோட காருக்குள்ள இருந்தவங்களை சிக்கி மீட்டு அதே மாதிரி காயமடைந்தவர்களை பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. இது குறித்து தகவல் இருந்த கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யகுமார் அதே மாதிரி மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டாங்க. இதுல விபத்து குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில அரசு பேருந்து ஓட்டுநர் தாஹா அலி மீது தற்போது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடலூர் மாவட்ட திட்டக்குடி அருகே நடைபெற்ற இந்த 9 பேர் சம்பவத்துல அரசு ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில நேற்று வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா எழுந்தூர் பகுதியில முதல் கட்டமா நேற்று டயர் வெடித்து தான் அந்த அரசு பேருந்தானது எதிர் வந்த கார் மீது மோதி இருக்கிறதா சொல்லி முதற்கட்ட தகவல்கள் தெளிவா இருக்கு. ஏற்கனவே அரசு பேருந்துகள் போதிய அளவுக்கு பராமரிக்கப்படலை. அதாவது அதுக்கு உண்டான உதிரி பாகங்கள் முறையானபடி செய்யறதில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முறையானபடியான பராமரிப்புகளும் பண்றதில்லை. ஏன்னா ஆட்கள் குறைவு அப்படிங்கிறதுனால முறையானபடி பண்றதில்லை அப்படிங்கிற ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் மேல வைக்கப்பட்டிருந்த நிலையில ஒரு அரசு பேருந்தானது சரிக்கட்டு அதே மாதிரி ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்து சென்ட்ரல் மீடியனை தாண்டி 2 பக்கம் எதிர வந்துட்டு இருந்த 2 வாகனங்கள் மீது 9 பேர் மோதி 9 பேர் பலியான விவகாரம் ஒரு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.